ஜோக்கும் கவிதையும் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். கவிதை புரியலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அப்படின்றுவ. ஜோக்கு புரியலன்னு வச்சுக்கோயேன், அது சோகமான ஒரு சூழலாயிடும் சொல்றவனுக்கு. அவன் ரொம்ப கண்ணீர் வடிச்சுட்டு உட்காந்துருப்பான், என்னடா இது இந்த ஜோக்குக்கு சிரிக்கலையே அப்படின்னு. கவிதைனா அப்படி புரியணும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அவங்க தான் கைத்தட்டுறாங்க, இன்னும் கைத்தட்டல் வரல. ஏன் தெரியுமா? புரியல. யூ ஆர் நாட் ரெடி. இப்படிதான் வரும் கொஸ்டின் பேப்பர். நீ ரெடியா இல்லாத போது தான் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே, இப்படிலாம் வரும்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு பேர் தான் எக்ஸாம். அதுல நீ ஜெயிச்சு வந்தா அப்பதான் உனக்கு தலைமை பதவி, அப்பதான் உனக்கான பெயர், அப்பதான் உனக்கு புகழ், அப்பதான் உனக்கு பயணம், அப்பொழுதுதான் உனக்கு எல்லாம். தூண்டில் மீன், தூண்டில மாட்டிச்சு மீன், அதன் கண்களில் தூண்டிலை போட்டவன் பார்க்கிறான், நதி விடை பெற்று கொண்டு பின்னால போயிட்டே இருக்கு. இவன் அந்த அந்த மீனை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கான். இந்த காட்சியை எழுதுறாங்க ஒருத்தன். என்ன காட்சியில இன்னொன்னு ஒன்று படிச்சு அசந்து போனேன். நான் இன்னொரு கவிதை படித்து அசந்து போனேன். மழையின் பின்னிரவில், காட்சிப்படுத்த, மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்லவா? சொல்லுங்க, சொல்ல இன்னொரு வாட்டி சொல்ற. மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. இதான் போய் நதியா போகுது, அது ஒத்திகை பார்க்குதான் அப்படி வந்து. இது ஒரு காட்சி தான். சமீபத்தில் ஒரு கவிதை படித்து அசந்து போனேன் நான். அந்த மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். என்ன வசீகரித்த ஒரு கவிதை இது. எல்லாருக்கும் சொல்ல, முக்கியம் பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன். அதுங்க மேல எனக்கு மரியாதை தான், ஆனா உங்க மேல உயிர் எனக்கு. என்ன காரணம் தெரியுமா பிள்ளைகளா? உங்க மேல எனக்கு உயிர். என்ன காரணம் தெரியுமா? அந்த பிள்ளைங்க அங்க வந்து உட்கார்றதுக்கு ஒரு 20 வருஷம் உழைச்சிருப்பானுங்க. ஆனா நாம இங்க வந்து உட்கார்றதுக்கு 1000 வருஷம் உழைச்சிருக்கோம். சும்மா உட்கார்ல, சும்மா கிடைச்சதா இந்த சீட்டு? பெரிய பெரிய பாடு.